வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தேங்காய் அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கஞ்சிக்கு பொருத்தமான நல்ல ஒரு துவையல் ரெசிபியும் சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கோம். இதே போல் கஞ்சி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த தேங்காய் அரிசி கஞ்சியும் இந்த துவையல் ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி கஞ்சி வந்து நம்ம குக்கரில் தான் செய்கிறோம். அதுக்காக குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இந்த கஞ்சி பச்சரிசியில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கஞ்சிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பில் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்குவோம். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 இல்லை 4 விசில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா பூ போல் கஞ்சி வெந்து வந்துடும். சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது நமக்கு அந்த கஞ்சி தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறதுனால வலிஞ்சி வராது. அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அது வேகட்டும். அதுக்கு இடையில நம்ம துவையல் ரெசிபி ஒன்று பார்த்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். உளுந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நாளை வதக்க வேணாம். இப்போ பார்த்தா தெரியுது போல் லைட்டாக வதங்கி வந்தால் போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க. அப்புறம் கொஞ்சமாக சேர்த்து துவையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக குறப்பாக இது போல் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு இருக்குன்னு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு துவையல் ரெடியாக இருக்குது. கஞ்சி வெந்துட்டான்னு பார்ப்போம். இப்போ கஞ்சி வெந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாம் தன்னால் ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா கஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள் அருமையாக. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டாலே போதும். சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம வச்ச தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வேணால் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ தண்ணி நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் கஞ்சி வந்து தளர்வாக இருந்தால் குடிக்கிறதுக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன முடியாக முழு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் கஞ்சி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். இந்த இடத்துல வந்து தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் விருப்பம் தான். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்குங்க. தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இந்த கஞ்சிக்கும் அந்த துவையலும் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கஞ்சி ரெசிப்பியும் துவையல் ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.